எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான படம். ஒரு ஒரு 3 வருஷமாக ஆதிரான் சார் போராடி டீமாக ஒர்க் பண்ணி, மெயினாக பாபு சார், லிக்கா தேட்டர்ஸ் பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா டைரெக்டாக ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு தர தாண்டி கேஆர் சார் சொன்ன மாதிரி நம்ம எஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி பேனாவை நம்பி வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஆதிரான் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ப்ரெஷ் ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி மெயினாக ஃபர்ஸ்ட் லவ் நெவர் எண்ட்ஸ், முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதிகமாக சமயம் எடுத்துக்கல, ஏன்னா கடைசியாக நான் தள்ளி விட்டாங்க லாஸ்ட்டில், வேறு வழி இல்லை, பேசி ஆகணும். குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து நினைவுகளாக இருக்கும். நம்ம ஸ்கூல் போவோம், அம்மாவும் நினைவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறா, இல்லை பொம்மை வாங்கி கொடுப்பாரா, நினைவுகள் இருக்கும். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது எல்லாம் அம்மாவோட அரவணைப்பில் இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம், ஒரு நண்பன், அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி. ஸோ நினைவெல்லாம் நீடா நினைவுன்னு நினைக்கும்போது நினைவுகள் மட்டும்தான். ஸோ என்ன சார்ந்த நினைவுகள் அனைத்தும் பார்த்து என் மனைவி மட்டும்தான். இந்த February 14 வந்துச்சுன்னா நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 16 வருஷம் ஆக போகுது. எனக்கு 2 ட்வின் பொண்ணுங்க, ஒன்று பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க. சின்ன திரையிலேருந்து நான் சினிமாவில் வர வரைக்கும் நீ வந்து சினிமா பண்ணு, சின்ன ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டது போதும். ஸோ என்னை ரொம்ப ஊக்குவிச்சதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தாண்டி என் மனைவி மட்டும்தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றியும் பின்னாடி ஒரு மனைவி, ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க. அது எனக்கு எல்லாம் அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டாகவும் சேர்ந்த மனைவி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது தான், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வரணும், வீடு வாங்கணும். ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பல தடவை அவங்க தனியாக ஸ்கேனுக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன டாக்டருக்கு போயெல்லாம் அசிங்கமாக திட்டிருக்காங்க. நீ எல்லாம் ஹஸ்பண்டாக தனியாக விட்டு வந்திருக்க ஒரு ஸ்கேனுக்கு. எல்லாருக்கும் இருக்குல்ல, ஒரு மனைவி ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தங்கை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ தனிப்பட்ட லவ் பண்ணி எல்லாருமே தனியாக வீடு எடுத்து வாழும்போது படத்தில் வர மாதிரி தான் கதைகள் இருக்கும்னு நிச்சயமாக. ஸோ அது ஒரு நினைவுகளாக எங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ 2 ட்வின்ஸ் பிறக்கணுன்னு ரெண்டு பேருமே வேண்டினது தான். நான் வேண்டாத பாபா கோவில் கிடையாது. நான் சிவன் பக்தன். கனவுகள் அவங்களுக்கு வந்து எல்லாமே ரெட்டையாக வரும். எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். அது ரொம்ப வெயிட் பண்ணி கடவுள் கொடுத்தானா பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு 2 குழந்தை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு நினைவுகள். ஸோ வாழ்க்கையில் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த டைட்டில் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு நினைவுகளாக இருக்கும்போது ஆதிராஜன் சார் பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் நடித்த படங்களில் எல்லா ஹீரோஸ்க்குமே படத்தில் அந்த எல்லா ஃப்ரேமும் அழகாக காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்து ஆதிராஜன் சார் செதுக்கியிருக்காரு. காஸ்டியூம் ஆகட்டும், ஒரு டயலாக் ஆகட்டும், எங்கெங்கே நடிக்க வேணாம்னு சொல்லுவார், எங்கெங்கே நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ராஜா பட்டாச்சாரியா சார் கேமராமேன் சார், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க. எப்போவுமே வந்து பெண்கள்னு ஆண்களை வர்ணித்து பார்ப்பாங்க, ஒரு ஆணை வர்ணிச்சு எனக்கு தெரியல. நான் ரொம்ப என்ன அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அது மாதிரி எடிட்டர் ஆஷிஷ், அப்புறம் ஸ்னேகன் சார் எதனா பாடல், ஸோ வச்ச முரட்டை ஆசை. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிரம பாட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இளையராஜா சார் மிகப்பெரிய வைப்ரேஷன். முதல் முறை இந்த படம் பூஜை போடும்போது நான் இளையராஜா சார் வந்து பார்த்தேன். 2 பேரை பார்த்தப்பறம் ரொம்ப நடுங்கி போச்சு லைஃப்பில். ஒன்று பாலா சாரை மீட் பண்ணியிருக்கேன், இளையராஜா சார் மீட் பண்ணியிருக்கேன். சரியான வைப்ரேஷன், சான்ஸே இல்லை. பார்த்த உடனே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்தப்போ பேச்சே வரல. ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆதிராஜன் சார் வழியாக ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன விசேஷங்கள்? நடிச்சிருக்க எல்லா கோஆர்டிஸ்ட், கிங்ஸ்லி, மதுமிதா, மனோபாலா சார் நம்ம கூட இல்லை, உதயகுமார் சார், எல்லாருக்கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம். தென்னப்பன் சார் கூட ஒரே ஒரு சீன் மட்டும் தான் இருந்துச்சு, நடித்தோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் போராடிட்டுருக்கோம். ஸோ மீதி எல்லாமே ஒரு நல்ல படம் வந்து ஆதிராஜன் சார் வந்து கொடுத்துருக்காரு. சினாமிகா முதல் படம், அவங்களுக்கு என்ன தேவையான விஷயமோ கரெக்டாக ஆதிராஜன் சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, அவங்க நடிச்சிருக்காங்க. இது மூலமாக அவங்க நல்லபடியாக வரணும், நல்ல ஒரு ஹீரோயினாகவும் அவங்களுக்கு நல்ல படங்கள் அமையணும் வேண்டிக்கிறேன். பாபு சார் உண்மையால் ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அது நிச்சயமாக நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. கன்ஃபார்மாக என்றைக்குமே காதல் தோல்வி அடைந்ததில்லை, அதே மாதிரி காதல் சம்பந்த படமும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. நிச்சயமாக நேரம் காலம் வெள்ளிக்கிழமை அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அந்த தியேட்டர் ஷோ எல்லாம் அமைஞ்சு வரும்போது நிச்சயமாக நம்ம படம் கண்டிப்பாக அமையும். இந்த ஷோ எடுத்து பண்ண ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தர்மராஜ் சார் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த நன்றி. அன்பேஷம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம்.
இந்த மேடை மிக முக்கியமான ஒரு மேடையாக பார்க்குறேன். பொதுவாக பத்திரிகையாளர்கள் தான் இன்றைக்கு கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் கொண்டு போய் வெகுஜனங்களிடம் கொண்டு போய் சேர்க்குற ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆளுமைகளை நிலைநிறுத்தி இங்கே இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தமும் குறையும் வந்து ஐயா இளையராஜா அவர்கள், இசைஞானி அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கணும். அது காலச்சூழல், அது நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க. இருந்தாலும் அவர் இல்லாத அந்த ஒரு அலங்காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லா அருளையும் துணிவையும் கொடுத்து அவர் அந்த ஒரு இழப்பிலேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறத எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து வந்து ஆதிராஜனை பொறுத்து நான் வந்து பாடல் எழுத தொடங்கிய காலகட்டத்திலேருந்து முயற்சி பண்ண காலகட்டத்திலேருந்து எனக்கு நண்பர். பொதுவாக வந்து ஒரு பேனாக்காரன் இயக்குனராக மாறுவது அவ்வளவு இயல்பாக முடியாத ஒரு காரியம். அந்த குடும்பத்திலேருந்து வந்து பெரும் போராட்டங்களுக்கு மத்திய எனக்கு தொடர்ந்து ஒரு 4வது படமோ 5வது படமோ எனக்கு இயக்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுஜனங்கள் இருக்கிற ஒரு மேடையில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் நிற்பது, இது பத்திரிக்கையாளர் குடும்பத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அதே, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வெறும் பேனாவை வைத்துக்கொண்டு காகிதங்களோடு பேசி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் போய் இன்றைக்கி விமர்சனம் பண்ணவும், இன்னும் வந்து கதை விவாதங்களில் கலந்து கொள்வதற்கும் அல்லது பாடல் எழுதுவதற்கும் இப்படி பல காலகட்டங்களில் பத்திரிகையாளர்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குன்னா அது பத்திரிகை துறையில் இருக்கிற வலுவான சிந்தனையாளர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் இருக்கிறேன். அந்த வகையில் அவருடைய தொடர்ந்து ஓடி வந்த அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நினைவெல்லாம் நீயடா அந்த படம் வந்து கிடைத்திருக்கு. அதுக்கு வந்து தயாரிப்பாளர் உண்மை அவருக்கு தான் நமக்கு வந்து முதல்ல பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒரு இயக்குனரை நம்புவதை விட ஒரு பேனாக்காரனை நம்பி வந்திருக்கீங்க, அது வந்து பாராட்டக்கூடியது. 2வது வந்து இந்த படத்தில் வந்து நான் ஒரு 3 பாடல் எழுதியிருக்கிறேன். அண்ணன் நான் பொதுவாக மேடையில் பேசும்போது எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மேலே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன், பயந்துடாதீங்க. ஏன்னா எல்லாமே காலம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பொதுவாக நான் எனக்கு சில நேரத்தில் ஆதங்கமாக நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் ஒரு 3000 பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு 30 பாட்டு தான் கமர்ஷியல் பாட்டு. இன்னும் 3000 பாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 500 பாட்டாவது மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புகிறேன். அப்போ அதை விமர்சனம் பண்ண முன்வராத இந்த சமூகம் ஒரு கமர்ஷியலை தூக்கி அப்படி வைக்கும் பொழுது சிநேகனுடைய அடையாளம் இதுதான் அப்படி சொல்லும்போது சில நேரத்தில் எனக்கு வருத்தம் வரும். இது வந்து நான் பதிலாக சொல்லலை. ஏன் அதை சொல்கிறேன்னா, நானும் கதைக்கு பாடல் எழுதுவோடு தான் ஓடி வந்தேன். ஆனால் அங்கே இந்த சினிமா என்னை சதைக்கு பாடல்கள் எழுதி வைத்து கொண்டு இருக்கிறது. பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு 10 பாட்டு எழுதிட்டு செத்து போலான்னு வந்தவனை, அந்த வாகனம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு சந்தங்களுக்கு எழுத வந்தவனை சப்தங்களுக்கு எழுத சொல்லி கொண்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது தான் சில பாடல்கள் இப்படி வருது. அப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிநேகனின் முகவரி அது அல்ல. அது ஏன் இதை நாங்கள் சொல்கிறேன்னா, நல்ல பக்கம் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சின்னு தெரியல. என்னுடைய முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில் வந்த பிறகு முதல் படம் முதல் பாட்டிலேயே அரசு விருது வாங்கிய ஒரு கவிஞனாக நான் இருக்கிறேன். ஏன் அதை நான் இங்கே வந்து இந்த மேலே சொல்கிறேன்னா, ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறது அப்படிங்கும்போது சின்ன வருத்தம் ஒரு படைப்பாளனாக இருக்கிறதை நான் பதிவு செய்கிறேன். இது வந்து பேரரசன் மீதோ அல்லது அண்ணன் உதயகுமார் மீதோ வருத்தத்தில் சொல்லலை. ஏனாலும் சில நேரங்களில் சில விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே மாதிரி ராஜன் அண்ணன் பேசும்பொழுது மரியாதை இல்லாத தலைப்புனார். காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை, எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை. அதுதான் உண்மை. 2வது அண்ணன் சொன்னார், தோத்து போன காதல் தான் பாக்கியஜாலிகள் என்றார். என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, அது வாழ்ந்து கொண்டே இருக்கும், நினைவலைகளில் நீந்தி கொண்டே இருக்கும், காற்றலை போல மிதந்து கொண்டே இருக்கும். அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்டவன். எந்த வயதிலையும் கொண்டாடலாம். நிறம் பேதம் மதம் இனம் எதுவுமே இல்லை. காதலை கொண்டாடாமல் கலைகள் வளர்ந்ததில்லை இந்த பூமியில், இலக்கியம் வளர்ந்ததில்லை இந்த பூமியில், எந்த ஒரு படைப்பும் சிறந்ததில்லை இந்த பூமியில். கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துக்குள்ளும் காதல் பின்னி பிணையப்பட்டு கிடக்கிறது. நினைவுகளுக்குள் அந்த காதல் நிற்கும் போதுதான் ஒரு ஆளுமை நமக்குள் இருக்கிற அந்த சோம்பல்களை தூக்கி எறிந்துவிட்டு காதல் அடுத்த காலத்து கொண்டு வருகிறது ஒரு படைப்பாளனை. எனவே காதல் கொண்டாடப்படுவதை தவிர வெற்றி தோல்வி என்று நிர்ணயிக்கப்படுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. காரணம், காதலை காதலாய் காதலில் காதலித்தவர்கள் காதலில் எவனும் இல்லை. காதல் காதலாகவே இருக்கிறது. இங்கே தோற்பது காதலர்கள் தானே தவிர காதல் ஒருபோதும் தோற்பாது. தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் காதலர்கள், ஆனால் காதல் வென்று கொண்டே இருக்கிறது. தோற்றால் இன்னும் சொல்ல போனா இங்கே காதலை வெளிப்படுத்தி வென்ற காதல்களை விட காதலை வெளிப்படுத்தாமல் வென்று கொண்டிருக்கிற காதல்கள் அதிகம். எல்லா நட்புக்குள்ளும் காதல் இருக்கிறது. காதல் இல்லாத நட்பு என்றால் அதுக்கு பேர் நட்பே இல்லை. சொல்லாமல் வேண்டால் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்காது.
எல்லா நட்புக்குள்ளும் காதல் செறிந்து போய் கிடக்கிறது, நிறைந்து போய் கிடக்கிறது. அதை கொண்டாடணும். என்னத்தை இதில் கொண்டாட போகிறோம்? எல்லாம் மீதமாக போன பிறகும் அந்த நினைவுகள் தான் அழகான நினைவுகள். அவனோ அவளோ அதுவோ எதுவாக இருந்தாலும் ஆண் மேலும் பெண் மேலும் வருவது காதல் அல்ல. நினைவுகள் மீது, புன்னகை மீது, நடக்கும் பொழுது சைகையின் மீது, வெக்கத்தின் மீது, மலர்களின் மீது, வண்டுகளின் மீது, நிறங்களின் மீது, மாலை பொழுதின் வெயிலின் மீது, சுகங்களின் மீது, குளிர்ச்சியின் மீது காதல் விரிந்து கொண்டே இருக்கிறது. பாவம் மனிதம் காதலை கொண்டாட மறுக்கிறது. எனவேதான் இன்றைக்கு இலக்கியங்களிலிருந்து மொழிபெயர்த்து இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பதிவு செய்வதற்கு திரைத்துறை நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு காதலைத்தான் ஆதிராஜன் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார் சின்ன வயசுல. இதில் ரொம்ப பாராட்டக்கூடியது சொன்னாங்க, இதை தொடங்கும் பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து சொல்லும் பொழுது ஒளியில் நம்ம கேட்குறோம்னு ஒரு பயம் இருக்கும். ஏறத்தாழ 7000 மேடைகள் ஏறி இருக்கிறேன். அதில் 3000 மேடைகள் பள்ளி மேடைகள். நான் கட்டாயமாக நான் ஏறுகிற பள்ளி மேடைகளில் தயவு செய்து ஒளிப்பெருக்கில் தமிழ்த்தாய் வாழ்த்தை போடாதீர்கள், எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் என்று நான் அவ்வப்போது கட்டாயப்படுத்துவேன். அது இன்றைக்கு கட்டாயப்படுத்தாமல் நிறைவேறியிருக்கிறது. அதற்கு அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் வாய்ப்பாடை கற்றுக்கிட்டோம், 1-2 கற்றுக்கிட்டோம், அவனை கற்றுக்கிட்டோம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாங்கிற கற்றுக்கிட்டோம், திருக்குறளை கற்றுக்கிட்டோம், நலவென்பா நாலடியார் எல்லாம் சேர்ந்து பேசினதுனால்தான் அவ்வளோ பெரிய ஆளுமை இதுக்குள்ள இருக்கு. எனவே தமிழ்த்தாய் இந்த மேடையில் எல்லோரும் வாய்விட்டு பாடியதற்காக வாழ்த்து சொல்வதோடு ஒரு அழகான காதலை நினைவெல்லாம் நீயடா படம் பதிவு செய்திருக்கிறது. காதலை கொண்டாடுபவர்கள் இந்த காதலை கொண்டாடுகிற தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும், முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும், பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் சினேகன் அவர்களுக்கும், ஆமாம் இங்கே இயக்குனர் இல்லை, எல்லாம் நடிகராயிட்டாங்க. கேஆர் சார் மட்டும் கொஞ்சம் அவர் இருக்க அளவுக்கு அவர் ஹீரோ நடிச்சிருந்தா இன்றைக்கி உருவாக்குனார். ஏன் படத்தை நான் தான் நடிச்சுக்கணும், வேற கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்தா தான் நடிகர், நம்மளும் நடிச்சுக்கிறது அது நம்ம அது ஆசைக்கு நடிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அதனால் நடிகர்லாம் அமைஞ்சிருக்காங்க. பிரஜன் நீங்களாம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும். உதயகுமார் சார்லாம் உங்கள் ஆசன் அவர். அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் கேஆர் அவர்கள், ஆமாம் ரொம்ப மென்மையானவர், ரொம்ப வன்மையானவர். ஆமாம் தேவ சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் நடிசங்க தலைவராக வந்து ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்போது ஒரு படத்துக்கு நான் இணை இயக்குனர். அந்த படத்துக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. படமே முடியாத சூழ்நிலை. படம் அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சோம். அப்போ நானும் இந்த ப்ரொடியூசரும் போய் தான் கேஆர் சாரை பார்த்தோம். அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தார். அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கிட்ட கூடி சேர்த்தோம். அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ளே வரலைன்னா படம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு படத்துக்கு பண்ணுற ஹெல்ப் தான் அது. அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேஆர் சார். ராஜன் சார் பேசினார், குழம்பிருச்சு நம்மளுக்கு. எனக்கு மட்டும் இல்லை, மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல், அதில் எல்லோருமே நல்லவங்களாக இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப தங்கம், ஹீரோயின் அதை விட தங்கம், தம்பிங்க முத்து, சின்ன தம்பி வைரம், எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஒருத்தன் கூட கெட்டவனாக இருக்காது, கெட்டவனாக இருக்க மாட்டான். அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்கிறாரு, எல்லோரும் நல்லவங்களாம், நம்ம நம்பணும். நீங்கள் சொன்னீங்க சினிமா சார்பிலேருந்து விஜய் சார் போகிறாரு, வாழ்த்துங்க, அவருக்காக ட்வீட் பண்ணீங்க. எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க பாருங்கள். ஆமாம் நீங்களோட இழுத்து விட்டா அப்புறம் நான் எங்கேச்சு இல்லை நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க.
எங்களை சொல்லலை. அப்போ நாங்கள் யார் இப்போது? அவர் நல்லவரா, இவர் நல்லவரா, இவர் வந்து தானே தலைவனா, இவர் தங்க தலைவனா? அதனால் சொன்னால் எங்களை குழப்பாமல், பத்திரிகைகளை குழப்பாமல் சொன்னால் தான் கண்டென்ட். இப்போ என்ன எழுதுவாங்க? யாரை பற்றி எழுதுவாங்க அவங்க? நான் தான் இப்போ தெளிவாக பேசிக்கிருக்கேன். அதனால் இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும், எதிராக இருப்போம். அப்புறம் நான் சொல்லணும்ல, இவர் சொல்லுவாரா சினிமாவில் நன்றியே இல்லையும் போகிறான், அவன் நன்றியோடு பேசுனா 2 ரூபா பண்ணிட்டு சொல்லணும்ல, கிண்டல் பண்ணக்கூடாதுல. நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி, பெரிய தலைவராக வரணும். ஓகே, ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு. ஓகே, அடுத்த படத்தில் யார் என்ன பாட்டுன்னு தெரியாது எனக்கு. ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், இது சினேகன் எழுதியிருப்பாருன்ட்டு. என்ன உண்மையில முரட்டுத்தனம் ஆசை வச்சேன், அதானே வச்சேன், முரட்டு ஆசை. நீங்கள் தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டெலாம் யார் போட முரட்டு ஆசை. அதில் சரணத்தில் கட்டிலுக்கு நம்ம 4 காலம் தான் பார்த்துருப்போம். கட்டிலில் 8 காலம், கீழே எனக்கு 4 கால். ஓகே, இன்னும் 4 கால் எங்கே இருக்குது? மனுஷன் கணக்கு போகிறவருங்க சினேகன். எல்லோரும் கட்டிலுக்கு 4 கால்னா இவர் கட்டிலுக்கு 8 காலம், கீழே 4 கால், மேலே 4 கால். அது எந்த கால்னு எல்லாரும் தெரியும். ஆமாம், அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்போயே எழுதி அப்போயே சர்ச்சைக்குள்ளானவர். அதனால் இந்த கட்டில் விஷயம்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதுதானே சினேகன் வந்து தன் முத்திரையை பதிப்பார். இது சினேகன் சாங் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் சினேகன். அவர் என்னைய நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதினேன். அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான். திருப்பாச்சிக்கு அவர் தான் பாட்டு எழுத கூப்பிட்டேன். டம்மியாக 4 லைன் கொடுத்து இது மாதிரினேன், இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும், நீ பாடலாசிரியர்னு அவரே பாடம் எழுத வச்சார். அதனால் இன்றைக்கி பாடலாசிரியர்னா சினேகன் சார் காரணம். நினைவெல்லாம் நீ ஏடா, அது ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு. பன்னீர் புஷ்மல் ஞாபகம் வச்சு எனக்கு. அது ராஜன் சார் அவர்களுக்கு வந்து அலைகளுதில் ஞாபகத்து வந்துருச்சு. 1000 தாமரை முட்டுக்களே, அந்த அதுவும் ஞாபகத்துக்கும். 1000 தாமரை 1000 தாமரை 1000 தாமரை முட்டுக்களே. தாமரைனால ஹிட்டு தானே. நல்லா அலைகளுதில் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங்கு. அதனால் ராஜன் சார் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது எப்போவுமே மலரும், அது வாடாது, அது நீங்கள் ஓடிடுவீங்க. தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே. அதனால் எனக்கு அப்போ அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள், மெல்ல பேசுங்கள், நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு. இதயத்தை திருடாதே, நிறைய படங்கள் வந்து போச்சு. இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே 10th படிக்கும்போது, +2 படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது மாதிரி சாங்ஸ், இளையராஜா, இசைஞானி இளையராஜாவோட 1417வது படம். இந்த சாதனை யாருமே முன்னெடுக்க முடியாதுமே, இளையராஜா மட்டும்தான். சிலர்லாம் எண்ணிக்கையில் போகும், இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை, ஒவ்வொன்றுமே பொக்கிஷம். இல்லை அந்த பள்ளி பருவத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன வேதனையான விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது, துக்கமாக இருக்கும்போது இளையராஜா சாங் கேட்டால் தான் அது மனதுக்கு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சோகம் கொஞ்சம் குறையும். சிலர்லாம் துரோகம் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது அது படிக்காத படத்தில் பாட்டு வருமே, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி, அது கேட்டாலே கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆமாம், நிறைய சாங்ஸ் இளையராஜா சாங்ஸ். அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இளையராஜா சாங் கேட்டால் அது போயிடும். ஆனால் சமீபத்தில் இளையராஜாவுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம்,
அவரோட மகளை இழந்தது. ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்ன இழப்பு வரலாம். சொத்தை இழக்கலாம், தாய் தந்தையை இழக்கலாம், மற்ற சொந்தங்களை இழக்கலாம். பெத்த பிள்ளையை இழக்கிற மாதிரி ஒரு துயரம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை. அது எந்த மனுஷனுக்கு வந்துடக்கூடாது. ஒரே பொண்ணு பவதாரிணி. அந்த இழப்பு பார்க்கும்போது இளையராஜா வீட்டு தான் போனோம், இளையராஜா சாரை பார்த்தோம். வந்ததுக்கப்புறமும் நமக்குள்ள ஒரு பெரிய என்னென்னா, நமக்கு துக்கமாக இருக்கும்போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கிட்டோமே. இப்போ இன்றைக்கி அவருக்கு பெரிய துக்கம். அவருக்கு ஆறு சொல்ல யார்? ஆண்டவன் சொல்லணும். ஆண்டவன் தான் ஆறுதல். ஏன்னா அவர் ஆன்மீகவாதி, கடவுளை நம்புகிறவர். அவர் தான் அவருக்கு ஆறுதல் சொல்லணும், அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும். இந்த மேடை மூலிமா ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். ஆதிராஜன் இதுக்கு முன்னாடி சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு, நல்ல பேர் அதில் அவருக்கு. இப்போ காதல் கதையை தொட்டிருக்காரு. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் பள்ளி பருவத்தில் யுவலட்சுமியா, ஆமாம் யுவலட்சுமி, அந்த ஃபேஸ் கலையான ஃபேஸ். ஆரம்பத்தில் சுபலட்சுமின்னு ஊற்றுனாங்க. சுபலட்சுமி நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது. லவ் டுடே பார்த்து இன்னமும் அந்த முகம் அப்படியே ஒரு கலையான ஒரு ஹோம்லியான ஒரு லுக்கு. அப்புறம் கார்த்திக் சார் நடித்த படம் அகத்தியன் இயக்கத்தில் என்ன பண்ணுறது, கோகுலத்து சீதை. நல்லா நாலேஜ் கூட பார்த்தேன் அப்போவே. அதில் ஒவ்வொரு ஃப்ரேமில் அந்த சுபலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த சுபலட்சுமி அந்த ஹோம்லி லுக்கு யுவலட்சுமிக்கு இருக்குது. ஆமாம், லட்சுமி கராட்சமாங்கள. ஓகே. அப்புறம் அதில் கதாநாயகி நடித்தவங்க அவங்க சினாமிகா. நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்கில் பின்னிடுவார். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ மனம் வரணும். வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே காதலை கடந்து வந்திருப்போம். 10th படிக்கும் போதும் சரி, இல்லை ப்ளஸ் 2லேயும் எங்கேயோ ஒரு காதல் வரும். அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சவன் பாக்கியசாலி, வெற்றி அடைஞ்சவன் முடிச்சு காலம் பூரா வாழ்க்கை பூரா போச்சு அவனுக்கு. ஏன் பாக்கியசாலின்னா, ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேறு யாரோ கல்யாணம்னா கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமையாக நினைவுலாம் வரும். அந்த பொண்ணை காதலிச்சது, அந்த பொண்ணை கோயிலில் பார்த்தது, ஸ்கூலில் பார்த்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா 2 வருஷம் நினச்சாலே கஷ்டப்படும். நடா அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்கா, லைஃப்பில் பூஜ்ஜியம் ஆயிரும். அதனால் காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்பில் தோற்று போயிட்டான். காதலில் தோல்வி அடைஞ்சவன் லைஃப் இல்லாமல் பசுமையான நினைவுகளை அப்படியே தாங்கி நிற்பான், ஜெயிச்சிட்டான். இன்னொன்று நான் முக்கியம் சொல்லிட்டு நான் விட விட்டுறேன். எப்படின்னா, இப்போ நம்ம 10th ப்ளஸ் 2 லவ் பண்ணியிருப்போம் ஒரு பொண்ணை. அது கல்யாணம் எங்கேயோ போயிருக்கும், நம்ம யாரோ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் லவ், முதல் லவ் மறக்கவே முடியாது. ஏதாவது ஒரு காதல் அப்படி சொன்னாலே நமக்கு அந்த 10th படிக்கும்போதோ ப்ளஸ் 2 படிக்கும்போது அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணோட முகம், லவ்வரோட முகம் அது வரும். இந்த படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும்போதே நமக்கு போயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு, உதயகுமார் சார் போயிடுச்சு, ராஜன் சாருக்கு போயிடுச்சு, எல்லாருக்கும் இப்போ ஃபஸ்ட் லவ் போயிடுச்சு. ஆமாம், நீங்கள் தான் அப்படியே பார்த்தீங்க இல்லையா? அப்படிங்க நான் ஃபீல் பார்க்குறேன், இவருக்கு அப்படியே மூஞ்சி பார்க்குறேன். ஆகா, தலைவருக்கும் கிளாஸ் போது போல இருக்குது அப்படின்ட்டு. ராஜன் சார்லாம் வேறு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. எங்களுக்கெல்லாம் 25 வருஷம் போகுது, அவருக்கு 50 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. இவ்வளோ வித்தியாசம், காலங்களும் வித்தியாசம். எல்லாருமே சாங்க போது அவங்க பேக் ஃப்ளாஷ்பேக் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 40 வருஷம் 10 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம், அதே முகம் ஸ்கூலில் பார்த்து அந்த பொண்ணு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம், அதே ஞாபகம் வரும். 40 வயசுலேயும் நம்ம 20 வயசில் லவ் பண்ண நினச்சி பார்ப்போம். அந்த பாவாடை தாவணி, அந்த ரெட்டச்சடை, இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம், எனக்கு பாவாடை தாவணி என்ன, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும். 60 வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவரோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரே ஒரு விஷயம், ஆண்கள்லாம் உஷாராகிக்குங்க.
காதலுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ கழித்து நம்ம ஊருக்கு போவோம். அப்போ சொல்லுவாங்க, உன் லவர் உன் ஆள் வந்துருக்குடா அப்படிம்பாங்க. போய் பார்த்துடாதீங்க, முடிஞ்சு கதை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்லிம்மாக சிம்ரன் மாதிரி அப்படியே ஹோம்லியா சொன்ன சுபலட்சுமி முகம் இருக்கும், சிம்ரன் எடை இருக்கும், பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக தேவதமாக இருந்திருக்கும். நம்ம 20 நிமிஷம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது. நான் சொல்ல என்ன முகம் நினைச்சாலும் அந்த முகம் நான் 10th படிக்கும்போது அந்த முகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஆஹா, ஒத்து வராது. அவ்வளோதான். என்னடா பையன் என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் வாங்கிடும் கையால். இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ அடுத்த யாரும் முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வரமாட்டான். கடைசியாக பார்த்தோம் பாருங்க, இதுதான் வந்து நிற்கும். மனுஷன்லாம் புடிஞ்சு பசுமையாக நினைவுகளும் வராது, அந்த முகமும் வராது, எதுவும் வராது. அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உதயகுமார் சார் உட்பட, ராஜன் சார் உட்பட, சினேகன் உட்பட. சினேகன் அவரு பிரச்சனை இல்லை, அவர் எப்போ பார்த்தா ஓகேன்ட்டு வருவார் அவர். ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன. அதனால் அவர் சினேகன் சார்லாம் இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. நான் என்ன மாதிரி உதயகுமார் சார் அவளை சொல்கிறேன். அதனால நம்ம லவ் பண்ணோமா, ஃபஸ்ட் லவ்வா, அதை எந்த வயசுலையும் நினச்சி பார்த்தோமா, அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா, அப்படியே வாழ்க்கையை கிடச்சிடணும். சாக கிடக்கும்போது லவ்னா அந்த முகம் வரணும், தேவை வரணும், நினச்சி செத்து போயிடணும். இடையில போய் 20 வருஷம் கழிச்சு ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி. அதனால் பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம், பசுமையான நினைவுகளோடு இருப்போம். முதல் லவ் நினைப்போம், முதல் காதல் நினச்சிட்டே இருப்போம். ஓஹா, வீட்டில் ஓர பெஸ்டணும் சார், இப்போ தான் வீட்டு ஞாபகம் வருது. சரி, சாரி. ஸோ ஓகே, இது இப்போ ஏதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு இதெல்லாம் பேச வச்சுருங்க. இவர் சந்திக்க போகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் நினைவெல்லாம் நீயடா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குனராக உருவாக வேண்டும். பிரஜன் எல்லாரும் இங்கே நடித்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மேடையிலே அமர்ந்திருக்கும் எங்கள் திரைப்படக் கல்லூரியின் முன்னாள் மாணவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக மட்டுமல்ல, அவர் சினிமாவில் அனைத்து துறைகளிலும் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர். எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஆதரவாக செயல்பட்டு எங்கள் படங்களை எல்லாம் விநியோகம் கூட செய்தவர். எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு கேஆர் அவர்களே. அப்புறம் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு போனார். அதாவது கண்டென்ட் சூப்பர் ஸ்டார் கே ராஜன் அவர்களே. கண்டென்ட் தளபதி எங்கள் பொருளாளர் இயக்குனர் தம்பி பேரரசு அவர்களே. முழுமூச்சாக தயாரிப்பிலிருந்து நடிப்பில் இறங்கி சாதனை படைத்து கொண்டிருக்கும் திரு தேனப்பன் சார் அவர்களே. அருமையான வித்தக கவிஞர். எல்லா ரவுண்டும் அவர் எழுதக்கூடியவர். எத்தனை ரவுண்டு அடித்தாலும் அத்தனை ரவுண்ட்லேயும் பர்ஃபெக்டாக, அதாவது நான் தப்பான ரவுண்டில் எந்த களமாக இருந்தாலும் அந்த களத்திற்கு ஏற்ப அற்புதமான வரிகளை போட்டு அனைத்து இயக்குநர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு கவிஞராக வலம் வந்துக்கிட்டு இருக்கும் என் அருமை தம்பி கவிஞர் சினேகன் அவர்களே. இந்த அழகான திரைப்படத்தை தைரியமாக தயாரித்து ஒரு அருமையான ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இங்கே இந்த கூட்டம் நடந்திருக்காது.
என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியத்திற்கும் உரிய ராஜன் அண்ணன் அவர்கள் சொன்னது போல் ரொம்ப எளிமையான, பழகுவதற்கு பாந்தமான, அவர் சத்தம் போட்டு கூட பேச மாட்டார், அந்த மாதிரி ஒரு அற்புதமான படைப்பாளியாக வலம் வந்திருக்கும் ஒரு பத்திரிகையாளர், உங்களில் ஒருவர், இப்போது எங்களில் ஒருவராக மாறியிருக்கும் என் அன்பு தம்பி ஆதிராஜன். உங்களுடைய முயற்சி நிச்சயம் வீணாகவில்லை என்றே தோன்றுகிறது. ஏன்னா நானும் இந்த படத்தில் இருக்கிறதுனால நம்மளை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக சொல்லுறேன். ஒரு சும்மா கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன், 2 நாள் தலையை காட்டியிருக்கேன், அவ்வளோதான். பட் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ரொம்ப எனக்கு ஒரு மனதுக்கு நிறைவாக இருந்தது. இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்களின் 1417வது படம் என்று சொன்ன உடனேயே அதில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த திரைப்படம். அது மட்டும் இல்லை, இளையராஜா எப்பவுமே இசையில் என்றைக்குமே தப்பாக பண்ண மாட்டார். அவர் இசையை அடுத்தவங்க தப்பாக வேணால் பயன்படுத்துவாங்களே தவிர அவர் இசை எப்பவுமே தப்பாகாது. ஏன்னா அண்ணனுக்கெல்லாம் அவர் கூட நெருங்கி பழகிறவர். அவர் இளையராஜான்னா அவர் கதவை தட்டாமலே உள்ளே செல்லக்கூடிய நபர்களில் ஒருவராக இருந்தவர் தான் அண்ணன் கேஆர் அவர்கள். அவருக்கு தெரியும், அவருக்கு ஒரு படத்துக்கு இல்லைன்னா முதல் படத்துக்கு எவ்வளவு அருமையான சாங், ஆல் சாங்ஸ் ஹிட். ஈரமான ரோஜா இல்லை என்ன, இளையராஜாவை பற்றி அவர் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இறைவன் எல்லா தைரியத்தையும், அவருக்கு மனநலத்தையும், அவர் அதெல்லாம் கடந்துட்டார். அவருக்கு மனசில் வருத்தம் இருந்திருக்கலாம், சோகங்கள் தானே. மனிதன் எல்லாத்துக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கான். பிறக்கும்போதே அழுதுட்டு தான் பிறக்கிறோம், நம்ம போன கட்சியிலையும் எல்லாத்தையும் அழ வச்சுட்டு தான் போகிறோம். என்ன பிறக்கும்போது நம்ம அழுகிறோம், நம்ம போகும்போது அடுத்தவனை அழ வைக்கிறோம். நல்லவனாக இருந்தால் தான் அழுவாங்க அடுத்தவங்க, கெட்டவனாக இருந்தால் போனாண்டா அப்படின்னு சந்தோஷமாக அழுவாங்க, அப்பவும் அழுவாங்க ஆனந்த கண்ணு. ஸோ 2 விஷயம், அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இருக்குது, அத்தனையும் அனுபவித்து தானே ஆகணும். நம்மை உருவாக்கியவர்களை நம்ம இழப்போம், நம்ம உருவாக்கினவங்களையும் நம்ம இழப்போம், நம்ம கண் முன்னாடி நம்மளோட உறவாடியவர்களையும் இழப்போம். இந்த இழப்புகள் எல்லாம் இயற்கையானது தான். இதுக்கு நம்ம வருத்தம் தான் பெற முடியும். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை பக்கத்தில் இருக்கிறவனும் நம்மளை பார்த்து இது மாதிரி வருத்தங்கள் படும். ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான விஷயந்தான். இழப்பு என்பதோ பிறப்பு என்பதோ இது எல்லாத்துக்கும் என்ன, ஒவ்வொரு கட்டத்தில் பேரரசு சொன்ன மாதிரி ஒரு கண் முன்னாடி நம்ம வளர்த்த குழந்தைய ஒருத்தர் இழக்கும்போது அந்த உலகத்திலேயே உயர்ந்த சோகம் புத்திர சோகம்னு சும்மா சொல்லலை, அது அவருக்கு நிகழாமல் இருந்திருக்கலாம். அதையும் கடந்து போவதுதான வாழ்க்கை. ஸோ இளையராஜா அவர்களுக்கு அவர் வணங்கும் தெய்வம் துணை இருக்கும். இத்தனை கோடி தமிழ் நெஞ்சங்கள் அவருக்காக அன்றைக்கு பிரார்த்தனை செய்திருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அது போதும். அத்தகைய இசைஞானி நம்மோடு கலந்துருக்கிறார். அதை சொன்னால் அவருடைய பாட்டு சோகப்பாட்டுகளை கேட்டு மற்றவன் சோகமாக இருக்கும்போது அந்த சோகத்துக்கு மருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வானத்தை போல் நம்ம எழுதுகிற இசைஞானியோட பாட்டு அவர் வாய்ஸ்லேயே அது எத்தனை பேருடைய மனசை தாளாட்டுச்சு, மனசை உணர்வுகளோட கலந்து போச்சுன்றது நம்ம பார்த்தோம் கேப்டன் அவர்களுடைய மறைவில். ஸோ எல்லா உணர்வுகளுக்கும் பாடல் கொடுத்தவர் இளையராஜா. ஸோ இந்த காதல் உணர்வெல்லாம் அவருக்கு சுஜுப்பி மாதிரி. இந்த படத்தில் சொன்ன மாதிரி யுவலட்சுமி ரொம்ப பிரமாதமாக அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் யூ ஹவ் டன் ரியலி வண்டர்ஃபுல். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்த துருன்னு அந்த இது அது மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃப்லேயும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லேயும் ஷி ஹஸ் டன் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் ஒன் சீன் வேர் ஐ ஹவ் ஆக்டட் வித் ஹர். கரெக்டாக நான் பண்ணலையா கூட, அது காம்பினேஷன் இல்லையா? காம்பினேஷன் இல்லை, பட் பார்த்தேன் இந்த சீன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் சினாமிகா சூப்பர்.
ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் உங்களுக்கு உங்களுடைய ஆசைக்கும் இசைஞானியோட இசைக்கும் அந்த பாட்டு இதயமே மிகப்பெரிய வெற்றி அடையும். அது உங்களுக்கு பெரிய ரீச் வரும் அந்த பாட்டிலேயே. வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லணுமா? நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி. அந்த இதயமே பாட்டில் நீங்கள் பண்ணியிருக்க அந்த எமோஷன்ஸு, காட்டின மூமெண்ட்ஸு, அதாவது இயல்பாக நடிச்சிருக்கீங்க. அதுதான் பெரிய விஷயம். பிரஜன் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவதற்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது. அப்புறம் அடுத்தது நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம ஒளிப்பதிவாளர் சொல்லணும். ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு நம்ம ராஜன். பியூட்டிஃபுல் கம்போசிங்கு, அந்த மூமெண்ட்ஸு, சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். நான் எப்பவுமே ட்ராலி லவர், மூமெண்ட் ஷாட்ஸ் தான் எடுப்பேன். மூவி என்னாவே மூமெண்ட் ஷாட்ஸ் தான் எடுப்பேன். சின்ன க்ளோஸ்அப்பில் கூட ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கணும்னு நினைப்பேன். மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். அது என்னுடைய பர்சனல் இது. அதனால் அதிகமாக ட்ராக் அண்ட் ட்ராலி கிரேனி யூஸ் பண்ணுற ஆள் கவுண்ட் பண்ணி சொல்லுவார், உங்கள் ஆள் ட்ரெயினில் ஏறிட்டாரா, ஐயா ட்ராக்கில் ஏறிட்டாரா, நாங்கள் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான் பாரு. ட்ராலிலேயே சீனை முடிச்சிடுவேன். அந்த மாதிரி அது ஒரு ஆசை எனக்கு. படம் மூமெண்ட்லேயே இருக்கணுன்றது. அந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸை பண்ணியிருக்கேன். ஊருக்கு எல்லோரும் ஒரு கை தட்டலாம். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு பலமே ஒளிப்பதிவாளர். ஒளிப்பதிவாளர் ப்ராப்பராக அவரை கரெக்டாக அவன் டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை ரெப்ரசன்ட் பண்ணல, அதை கொண்டு வரலன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா வராது. அது மாதிரி அங்கங்கே கம்போசிங் பார்த்தேன், பியூட்டிஃபுல், எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு சமீப காலத்தில் நிறைய பேர் ஒளிப்பதிவாளர்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா. ஒரு நிமிஷம் நடக்கிற ஒரு ஈவெண்ட், ஒரே நிமிஷம் நடக்கிற ஒரு காட்சி கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு எடுக்கிறாங்க ஒரே காட்சியை. அது எடிட் பண்ண ஒரு நிமிஷத்துக்கு தான் வரும். அதுக்கு மேலே அது கிடையாது. எந்த இடத்துல எந்த ஷாட்டை போடணும், இதில் ஒரு கவித்துவம் வேணும். ஒரு ஷாட் கம்போஸ் பண்ணும்போது அந்த காட்சிக்கும் அந்த கேமரா வந்து அந்த கதாபாத்திரத்துக்கும் அதில் சொல்ல போகிற விஷயத்துக்கும் யாருக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கணும், யாருடைய ரியாக்ஷனுக்கு முக்கியத்துவம், டுவர்ட்ஸ் யாருக்கு ரியாக்ஷன் பண்ணுறான்ற முக்கியத்துவம் இருக்கணும். அதுதான் கம்போசிங் இருக்கும். எந்த இடம், அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சைடில் அந்த பொருள். இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு பின்னாடி அந்த கம்போசிங் நல்லா இருந்தது. அதுக்காக நான் வந்து மனசாக பாராட்டுறேன். மற்றவங்களை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். சில டைமில் நல்ல படம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னே நினைக்க தோணும். எதுக்கு நல்ல படம்லாம் எடுத்துட்டேன்? நான் இப்போ 450 கோடிக்கெல்லாம் படம் எடுக்க முடியாது. கலெக்ஷன் ஆகிற படம் எடுப்பேன். நம்ம எடுத்த படமே ஹையஸ்ட்டு பட்ஜெட்டு 3 கோடி தான். அது 30 கோடி கலெக்ஷன் ஆச்சு, அவ்வளோதான். என்னுடைய முதல் படத்தோட பட்ஜெட் அண்ணனுக்கு தெரியும், வெறும் 34 லட்சம் ரூபா. 54 லட்சம் ரூபாய்க்கு வித்தார் மணியையர். நீங்கள் அதில் பாருங்கள், தயவு பண்ணி ஒரு தடவை அதையெல்லாம் பாருங்கள். நான் என்ன சொல்ல வர்றேன், இவங்க எல்லாம் பழைய ஆளுங்க, இவங்கெல்லாம் என்னையா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த உரிமை கீதம்ன்ற ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படம் பார்க்க மிகவும் ஆசைப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். காரணம் உரிமை கீதம் நான் டைட்டில் வச்சது தான். என்னுடைய போதா காலம் அவர் ஆஸ்பத்திரியில் வந்த உடனே காட்டணுன்றதுக்காக போராடுறேன், மாட்டிக்கிச்சு. டெல்லி வரைக்கும் அந்த படம் எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சீனே ஹீரோ சிஎம்மை ஷூட் பண்ணி சிஎம் செத்து போயிடுவார். எவனாச்சும் பண்ணுவான் முதல் படத்துக்கு ஒரு என்ன தைரியம் இருக்கணும் நம்மளுக்கு. இந்த கதையை கேட்டு அவர் நான் முதல்ல நான் படம் பார்க்கணுன்ட்டார். படம் அளவு நான் வந்து இன்விடேஷன் வச்சேன் அவருக்கு. இயக்குனர் நீலகண்டன் ஐயா என்னை கூப்பிட்டு போனார் எம்ஜிஆரை பார்க்க. ஏன்னா நான் திரைப்படக் கல்லூரியில் எம்ஜிஆருடைய ரெக்கமெண்டேஷனில் சேர்ந்த ஸ்டூடெண்ட். அதனால் அவன் பையன் நல்லா படிக்கிறானான்னு அப்பப்போ கேட்டுப்பார். அந்த முதல் படத்தை நான் பார்க்கணும், என்ன கதை என்னார் இன்விடேஷன் கொடுக்கும்போது. சொல்லியா அப்படின்னா, இல்லைங்க நான் எடுத்துகிட்டு உங்களை காட்டுறேன் அப்படின்னேன். அப்போ சொன்னார் அவர், எடுத்த உடனே சிஎம்மை ஹீரோ சுட்டு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நான் முதல்ல பார்க்கணும் அந்த படத்தினார். கடைசி வரையில் அவர் பார்க்க முடியல. 88 தான் ரிலீஸ் ஆச்சு. 87 எங்கள் தலைவர்
ஸோ அந்த படத்தை பாருங்கள், நீங்கள் பார்த்தா தான் எப்படி மேக்கிங்ன்றது என்னன்னு தெரியும். இந்த காலத்தில் இன்றைக்கி எத்தனை பொருள் சேதங்கள் பண்ணி, பொருள் செலவுன்னு சொல்ல, பொருட்சேதங்களை பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த இம்பேக்ட் எல்லாம் பொருட்செலவு இல்லாமையே நாங்கள் காட்டியிருக்கோன்றது தான் சொல்ல வரேன். அது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். இப்போ நம்ம தான் சிக்கிட்டோம்னா தயாரிப்பாளர்கள் அதை விட சிக்கிட்டாங்க. முதல்லலாம் நாங்கள் தயாரிப்பாளர்களோட இயக்குநர்களாக இருந்தோம். இப்போல்லாம் நடிகர்களோட தயாரிப்பாளர்கள் ஆயிட்டாங்க. கரெக்டாக? டைரக்டர்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. டைரக்ட் லிங்க் டு ஹீரோ. இப்போ 2 பேர் என்ன செய்கிறாங்களோ அது வந்த கடைசியில் அது என்ன, அது சாப்பிட முடியுமா முடியாதான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற சினிமா. இது மாறணும். இது மாறணுன்னா இந்த மாதிரி நினைவெல்லாம் நீயடா போன்ற திரைப்படங்கள் ஓடணும். எளிமையான முறையில் அதிக பொருட்செலவு இல்லாமல். கரெக்டாக? ஜாஸ்தி செலவாயிடுச்சுன்னு ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கா? அது முன்பின்ன இருக்கும். நீங்கள் என்ன ஒரு 1.5 கோடின்னு போட்டிருப்பீங்க, அது ஒரு 2-2.25 கோடி ஆகிருக்கும். ஆக்கலாம். உங்களுக்கு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பெரிய பூஸ்ட்டு, இதெல்லாம் நிச்சயமாக திரும்பி வந்துடும். உங்களுக்கு கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஆடியோவே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும். அது ஆடியோ ரைட்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது. கரெக்டாக? முதலாக இளையராஜா அவர்கள் இந்த ஆடியோ ரைட்ஸை அவர் எடுத்துக்கல, நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக? ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் இளையராஜா அவர்கள். அதுதான் இளையராஜா. யாருக்கிட்ட எப்படி இருக்கணும்னு தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறம் காதலை பற்றி தம்பி பேசினார். அவர் அப்படியே உடஞ்ச அணைக்கட்டு மாதிரி பொங்கிட்டார். பாவம், அவர் லவ் எவ்வளவு சோகமான லவ்வான இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் போய் பார்த்து அவ்வளோ வெறுத்து பண்ணியாகன்னு நீ சொன்னதை பார்த்தா இதெல்லாம் உன்னுடைய சொந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது. அப்படி போய் பார்த்து அந்த மூஞ்சி ஏண்டா பார்த்தோம், அந்த உடம்பா அது சிம்ரன் மாதிரி இருந்த உடம்பு இப்படி ஆயிடுச்சேன்னெல்லாம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு. நாங்கள் பழைய காதலிகளை பார்த்துருக்கோம். அவங்க இன்னும் அதே மாதிரி அழகாக இருக்காங்களே. என் மாதிரி மனசு அவங்களுக்கும் சுத்தம். அதனால் அவங்களும் இளமையாக அழகாக, அன்னைக்கு பார்த்தா அதே சிம்ரனை விட அழகாக இன்றைக்கும் அதே மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, எனக்கு ஒரு குழந்தை, அவ்வளோதான். இப்போ என்னங்கிற காதல் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுங்க. என்ன சொல்கிறேன்? ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும். அதுதான் எனக்கு காதல். என்ன சொல்கிறீங்க? காதலுக்கு கண் இல்லைம்பாங்க. காதலுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது, வேறு எதுக்குமே உயிர் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அதாவது கண் இல்லாதவனுக்கு உலகத்தில் உயர்ந்தது எது? ஏன்னா அவனுக்கு குரல் சவுண்டு தான் அவனுக்கு உயர்ந்தது. அதே மாதிரி பெற்றவங்களுக்கு உயர்ந்தது எதுன்னா குழந்தைங்க மேலே இருக்கிற பாசம் தான் உயர்ந்தது. ஆனால் ஒரு காதலனுக்கு உயர்ந்தது என்ன சொல்லுங்க? அது காதலுக்கு இருக்கிற ஒரு உயிர் இருக்கு பாருங்க. அது தம்பி சொன்னாரே, எவ்வளவு காலம் கடந்தாலும் அந்த காதலை நம்ம நினைத்து பார்க்கும்போது அந்த ஒரு தருணம், நம்ம மனைவிக்கு நம்ம துரோகம் செய்துவிட்டு நம்ம காதலை நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கோம். அந்த துரோகங்கள் நம்ம மனைவியும் செய்திருப்பார் நம்மளுக்கு. அதை ஏற்றுக்கணும். அது என்னப்பா நீ மட்டும் காதலிக்கிற போய் பாரு, அவன் பார்த்தா உன்னை என்ன நினைப்பார்? ஐயோ கேவலமாக இருக்கானே, இவனையா நம்ம லவ் பண்ணோன்னு நினைக்க மாட்டாளா? அதுக்காக தான்ப்பா நம்ம அப்படியே இருக்க முயற்சி பண்ணிப்போ. கேஆர் அண்ணன் எப்படி இருக்காரு? நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காருன்னா அவர் என்னென்னா அவர் இன்றைக்கும் காதலிக்கிறார் எல்லாத்தையும் அன்பா. அதாவது காதல் என்பது அதான் இந்த இடத்துல பொருள் வேறு. அன்பாக நேசிக்கிறது கூட காதல் தான். அப்புறம் நீங்கள் ஆச்சா பூச்சனா உடனே தாமரை மலராது, அந்த தாமரை 1000 தாமரைம்பிங்க. பெரிய இம்சையாக இருக்குது. இப்போ எந்த மீட்டிங்க்கு போனாலும் நடுவில் இந்த ராஜண்ணன் வேறு ஒன்று பற்றி வச்சுட்டு அப்படி போயிடுவார். அப்புறம் இப்போ அவர் அரசியலுக்கு வர்றது நல்லதுன்னு சொல்கிறாரா
இல்லை விஜய் வந்து அரசியலுக்கு வந்து இவங்களை பின்பற்றணும்னு சொல்கிறாரா, இல்லை இது எதாவது பின்பற்றக்கூடாதுன்றாரா, இது அவங்க இப்படி ஆயிட்டாங்க இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட் ஓகேவான்ட்டு போயிட்டார். இப்போ வர வர ஆடியோ ரிலீஸில் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வரும்போதே யோசனை பண்ணிட்டு வரணும் போல் இருக்கு. ஒரு ரூம் போட்டு திங்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னடாப்பா மேட்ரு பிளான் பண்ணுவோம். ஆனால் அதில் 2 பேர் ரொம்ப கெட்டிக்காரங்க. அண்ணன் கரெக்டாக இருப்பார், ராஜான்னு ஒன்று. இப்போ அந்த வழியில் வளர்ந்துட்டுருக்காரு நம்ம தம்பி பேரரசு. அவர் தாமரையை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். தாமரை சூரியனை பார்த்த உடனே மலரும், அப்புறம் நிலவை பார்த்தவுடன் வெட்கப்படும். அல்லியும் தாமரையும் ஒரே ஜாதி தான். இரவில் காதல் வயப்படும், பகலில் மோக வயப்படும். கரெக்டா? எப்படி வேணால் வச்சுக்கலாம். கவிஞரை பார்த்த உடனே அவர் சொல்லிட்டார் என்ன மாதிரி பாட்டு எழுதுவாருன்ட்டு. அது நீங்கள் எழுதுந்தா அவர் சொன்ன பாட்டு அந்த கம்மங்காட்டு நெருப்புடா சொம்பு தண்ணி பத்தாதான், நான் நெருப்புடாப்பா உனது. அவர் லைன் தான் அது. கம்மங்காட்டு நெருப்புடா, கம்மங்காட்டு நெருப்புடா, தீ பிடிச்சி கம்மங்காட்டில் தீ பிடிச்சா சொம்பு தண்ணி பத்தாதான். ஆண்டவா, என்ன சொல்கிறது? மேட்ரு எப்படி வேணாலும் எழுதலாம், மிரட்டலாம் இப்படியெல்லாம் எழுதக்கூடாது. இப்போ இது என்னென்ன இது இப்படி? இப்போ ஒரு கவிஞன் வந்து 1-2 விஷயங்க. நான் கவிதைகளோ பாடல்களோ எழுதும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு தான் எழுதுவேன். பெரும்பாலும் கவிஞர்களுக்கு அது பழக்கம். அந்த இடத்துல நான் நின்று பார்க்கும்போது தான் எனக்கு பயமாக இருக்குது. இவர் தகிச்சு வரல. வணக்கண்ணா. தொடர்ந்து உங்கள் கம்பங்காட்டு பற்றி எரியட்டும், டேங்கர் லாரி வந்து அடைக்கட்டும். அழகா நான் என்ன சொல்கிறேன்னு, அதில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அது அழகாக நம்ம வயப்பட சொல்கிறது தானே, நயம்பட சொல் அடுத்தவர்களை வசியப்படுத்தும்படியான வார்த்தைகளை போடுறது தான் இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலேயே அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா. அதனால் ஒரு 2 பாட்டு எழுதுனா போதும், அடுத்தடுத்தது நிறைய தலைவர்கள் உருவாயிடுவாங்க. என்னை கேட்டால் விஜய் சாரை தொடர்ந்து எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அஜித் ஒரு கட்சி, கமல் சார் ஆரம்பிச்சிட்டாரு, ரஜினி சார் மிஸ் பண்ணிட்டாரு. இனி இருக்கிற எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா பிரமாதமாக இருக்குது. நமக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். நிறைய அரசியல்வாதிகளுக்கு நம்மெல்லாம் தேவைப்படுவோம். ஏன்னா கொஞ்ச நாள் சினிமாவெல்லாம் விட்டு இந்த வேலையில் இறங்கிடலாம். அண்ணே ஏதோ ஒன்று வேலை கிடைக்கும்ல, நம்ம பேசுவோம்ல, பேசுறதுக்கு கண்டென்ட்டாவது கிடைக்கும்ல. கண்டென்ட் கொடுக்குறதே இப்போ வேலையாக போச்சு. அதுக்காக தான் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருக்கீங்கண்ணே. தேவி அண்ணே, அது மட்டும் இல்லை, நமது முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அன்பு சகோதரர் திரு சேகர் அவர்கள், முனைவர் சேகர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இவ்வளவு பொறுமையாக உட்கார்ந்துட்டுருக்கேன்னா அவர் எவ்வளவு பிஸியாக இருப்பார். அவர் மிகப்பெரிய தமிழில் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. அவரையும் நீங்கள் மேடையில் கூப்பிட்டு பேச வச்சுருக்கலாம். எங்களையெல்லாம் அவர் வேறு மாதிரி பேசுவார் இது சம்பந்தமாக. ஸோ இந்த திரைப்படத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு ஆஷிஷ் தம்பி. ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டண்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 ஷாட் இருந்தாலும் நல்லா இருந்தது, எஃபெக்டிவாக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் சொல்லவா வேணும், நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயினும் இந்த வரலையே, ஏன் வரல? எல்லாம் கூட்டு வர்றது இல்லையா? தவிர்க்க முடியாத காரணங்கள் இது எல்லாம் பாருங்கள். ஹீரோயின் மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க டைரக்டருக்கு, தவிர்க்க முடியாத காரணங்கள். என்ன கல்யாணமா?
சரி சரி, நிறைய ஹீரோயினுங்க வர்றதில்லை. எவ்வளவு நேரங்கள் காலங்கள் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு படம் ஆடியோ ரிலீஸ்க்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம். 6 மணிக்குன்னா நம்ம கிட்டத்தட்ட 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது. இந்த டிராஃபிக்கை மீறி இந்த கரெக்டான டிராஃபிக் டைம். அதே மாதிரி தான் அனைத்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும். ஏன் இவங்கெல்லாம் வரமாட்டேன்றாங்க? நீ எந்த ஹீரோயின் வரலையோ அழைத்து வராத ஹீரோக்களையும் ஹீரோயின்களையும் மொத்தமாக தவிர்த்து விட்டு நீங்கள் விமர்சனத்தில் எழுதுங்க. அப்படி பண்ணால் தான் சரியாக வரும். ஏன்னா தயாரிப்பாளர்களால் கூப்பிட்டு வர முடியறதில்ல. என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கு இன்றைக்கி தமிழ் சினிமா. அப்போல்லாம் வந்து இப்போ தேனப்பனெல்லாம் படம் எடுத்தப்போ அவரை கூப்பிட்டா ஒரு ஆள் மிஸ் ஆகாமல் கூப்பிடாதவங்கெல்லாம் வருவாங்க. ஃபோன் பண்ணி என்ன ஏன் கூப்பிடலன்னு சொல்லி ஹீரோயின்ஸ் கேட்பாங்க. அடுத்த பட ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு அவர் நெருக்கமாக உறவுகளை தப்பாக நினைக்காது, நல்ல விஷயந்தான். அதாவது அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமாக நட்பு பாராட்டி எல்லாத்தையும் அப்படி இருந்த சினிமா தானே. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் போர் திருப்பி இந்த உதயகுமாரும் பேரரசு இவங்களையே பார்த்து போர் அடிக்கலையா உங்களுக்கு? நான் இனிமேல் ஒரு முடிவு எடுத்துக்கலான் இருக்கேன். பெண்ணு இனிமேல் என்ன வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறத அவாய்டு பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி ஒரே விஷயத்த பேச வேண்டியதாக இருக்கும். எப்போவாவது ஒரு நல்ல படம் பாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நம்ம வரும்போது நம்ம இந்த திரைப்படத்தை விட்டு வேறு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. இது அழகாக திரைக்கதை அமைச்சிருக்காரு தம்பி. அழகான பாடல்களை எழுதியிருக்காங்க கவிஞர்கள். அழகாக படப்பிடிப்பு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். டைலாக்ஸு கூட நல்லா இருந்தது படங்களில். நான் ஒரு 2-3 டைலாக் பேசினேன். ரொம்ப அழகாக காதலுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சுருக்காரு. அந்த காதல் எப்பவுமே தோக்கிறது இல்லை என்றது தான் இந்த படம். காதலித்தவள் ஒருத்தி, கைப்பிடித்தவள் இன்னொருத்தியாக இருந்தாலும் அந்த காதல் எப்படி தோக்காமல் வாழுது அப்படின்றத மிக அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கும் இயக்குனருக்கும் அதை இயக்குனருக்கு ஆதரவாக இருந்து இயக்குனருக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை அளித்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர்களாக இருக்காங்களா அவங்களுக்கும், மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள், இங்கே பாராட்ட வந்திருந்த அனைத்து மேடையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும், ஆடியோ ரிலீஸ் பண்ணுற கம்பெனி ஜியோ மியூசிக் கம்பெனி அவர்களுக்கும், மற்றும் உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லா கொண்டு போய் எனக்கு தெரியும். நான் பார்த்த இசை வெளியீட்டு விழாவிலேயே இன்றைக்கி தான் ஒரு ஆள் கூட வெளியே போகாமல் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களோட படம் இது எல்லார் படத்துக்கும் இருக்கணும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ் திரையுலகின் பல சாதனைகள் படைத்த என் ஆருயிர் சகோதரர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரையரங்க உரிமையாளர், சிறந்த விநியோகஸ்தர் என்று பன்முகம் கொண்ட என்னுடைய ஆருயிர் நண்பர் KR அவர்களே, என் அருமை தம்பி நடிகர் தயாரிப்பாளர் PL தேனப்பன் அவர்களே, பல வெற்றி படங்களை தந்த என் ஆருயிர் சகோதரர் உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, மிகச்சிறந்த கவிஞர் என் அருமை தம்பி ஸ்நேகன் அவர்களே, மற்றும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கிற கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் நான் வரவேற்று வாழ்த்துகிறேன். இது என்னுடைய சொந்த படம் மாதிரி. என்னுடைய மட்டும் KR தேனப்ப எல்லாருமே மேடையில் இருக்க அத்தனை பேரும் நீங்களும் அந்த சொந்தத்தோடு தான் வந்து வாழ்த்த வந்திருக்கீங்க. ஆதிராஜன் இயக்குனர், ராயல் பாபு தயாரிப்பாளர். ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர். மாலை முரசு என்ற பத்திரிகையில்
நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர். நான் 2-3 முறை ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவர் ஒரு காரணம். பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருவார். பர்மா பஜார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுருவார். அது நம்ம அங்கே அது நல்ல விஷயம். நல்லது செய்யும்போது ஜெயிலுக்கு போகிறதுன்ற தியாகம். அப்படி இந்த திரையுலக என்னுடைய கேஆர் தான் திரையுலக அத்தனை பேர் ஒன்று சேர்த்து இந்த ஏராம் பிரச்சனை பர்மா பஜார் என்னை அரெஸ்ட் பண்ண 50 போலீஸை போட்டார் கமிஷனர். அப்போது கேஆர் இண்டஸ்ட்ரியில் எல்லாரையும் சேர்த்து சேம்பரில் ஒரு மீட்டிங்கை போட்டு கே ராஜனை கைது செய்யக்கூடாது, திருட்டு விசையை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து பர்மா பஜாரில் போராடினார். அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன். ஆக கமலஹாசன் தான் A1. கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய கேஆர். மறக்கவே முடியாது. அன்றைக்கி பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர். உதயகுமார் அதே மாதிரி. இப்போ எங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரையும் வாழ்த்துகிறேன். தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர். சிலந்தின்னு ஒரு படம் பண்ணார். சிம்பிள், வெரி சிம்பிள், செலவு கம்மி, ஆனால் சூப்பர் ஹிட் படம். எதிர்பாராத பெரிய வெற்றி. அவ்வளோ விஷயம் அதில் இருந்தது, சஸ்பென்ஸ். அந்த அப்போ தான் பார்த்தேன், என்னடா நிருபராக இருந்துக்கிட்டே அவன் என்ன பண்ணியிருக்கான், எல்லா படங்களையும் பார்க்குற வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதை நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது, ஏன் இந்த படங்கள் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமாக, வெற்றி விஷயமாக குறைந்த செலவில் பண்ணி கொடுத்தான். இப்போ இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. சாங் சொல்ல வேண்டியதில்லை, இளையராஜா. அதுக்கு நாம் ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. அது உலகமே பாராட்டிய ஒரு மாபெரும் இசை ஞானி. அவர் இந்த படத்துக்கு இசையமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கதையாக இருந்தால் ஒத்துக்கிட்டு இருப்பார். கதையில் அவ்வளோ வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார். அதுவே வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதில் பள்ளி மாணவ பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல், அப்புறம் ஒரு இளைஞர்கள் காதல், 2 விதமான காதல். அது அழகாக நடந்த விஷயம்னு சொல்கிறாரு. 70% நடந்தது. கற்பனை கலந்து தான் பண்ணுவாங்க. சுவாரஸ்யமாக இருக்கணும்னா கற்பனை கலக்கணும். அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி. ஆக நகைச்சுவைக்கென்று பல நடிகர்களை போட்டிருக்கார். எல்லாரையும் நிறைவாக போட்டிருக்கார். ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதிலும் அனுபவமிக்க கேஆர் தேனப்பன், உதயகுமார், பேரரசு போன்ற அத்தனை பேருமே உளம் நிறைந்து எங்கள் ஆழ்மனதிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம். ஆக இந்த படம் என்ன மரியாதை கட்ட டைட்டில், நீ நினைவெல்லாம் நீயடா டே, என் நினைவெல்லாம் நீயடா. அவ்வளோ லவ், அவ்வளோ நெருங்கிய லவ், ஆத்மார்த்தமான லவ். அந்த காதல் நிறைந்தவங்கள தான் வாடா போடான்னு இந்த காலத்தில் புருஷன் பொண்டாட்டியே வாடா போடான்னுக்கிறாங்க. பொண்டாட்டி தாராளமாக டேய் வாடான்றாங்க. அவ்வளோ பழகிட்டாங்க போட்டு. அப்பாவே வாடா, அதான் மரியாதை கெட்ட காலம். சரி, நல்லா இருக்கட்டும். இது இந்த காதலுடைய அழுத்தத்தை, நெருக்கத்தை காட்டுகிற ஒரு டைட்டில், நினைவெல்லாம் நீயடா. இது மக்களின் மனதில் நினைந்து நிற்க வேண்டும். நிச்சயம் இருக்கும். ஒரு அருமையாக ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, இந்த லவ்வர்ஸ் 2 பசங்க பள்ளி பருவத்து பிள்ளைங்க பேசிட்டு போனாங்களே, நல்லாவும் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அலைகள் ஓய்வதில்லை. கார்த்திக்கும் ராதாவும் பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகளை, இந்த படம் வெற்றி பெற்றால் அந்த பிள்ளைகளும் கூடவே வெற்றி பெறுவாங்க. அப்படி வெற்றி பெறுகிற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துடாதீங்க. தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு எடுத்த தயாரிப்பாளர் மறந்துடாதீங்க. ஏன்னா நன்றி என்பது பல ஹீரோக்கள்கிட்ட இல்லை. தன்னை வளர்த்து விட்ட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு நன்றி கட்ட சினிமா
அதான் நன்றி கெட்ட ஹீரோக்கள். நான் யாருன்னு சொல்ல, நன்றி உள்ளவங்களை பாராட்டுறேன், நன்றி இல்லாதவங்களை வருத்தப்படுறேன். இதே நேரத்தில் இது ராயல் பாபு அண்ட் ஆதியுடைய மேதையானதால் ஒரு ஒரு கட்டசி சினிமா உலகம் சார்ந்ததால் நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்து அதிக சம்பளம் வாங்குகிற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராகி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார். தமிழ் திரையுலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன். வெற்றி பெற வேண்டும் இல்லை முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது. கட்சி ஆரம்பிச்சிட்டவங்கெல்லாம் காணாமல் போன்னு பார்க்குறோம். ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட தொடுவதற்கு இந்த யாரும் இல்லை. அவர் எப்படி இருந்தார்? காங்கிரஸில் இருந்தார் முதல்ல, பிறகு திமுக வந்தார். திமுகவில் வந்து உழைத்தார், மக்களை சந்தித்தார், இறங்கி கிராமம்லாம் போனார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். அண்ணா சொன்னார், ஒரு கனி என் மடியிலே விழுந்தது, அதை என் இதயத்திலே வைத்து கொண்டேதான், அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார். ஆக அந்த அளவுக்கு எம்ஜிஆர் தன்னுடைய வருவாயை வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார். காரணம், அவர் சிறு வயதிலே சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டம் ஏழைகள் படக்கூடாது என்று அவர் பாடுபட்டார். நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு 15% அல்ல 20% தொண்டு செய்யுங்கள், இறங்கி வாருங்கள், மக்களோடு பழகுங்கள். மேடையில் இருந்து கொண்டு புஷி ஆனந்தை அறிக்கை விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. இறங்கி வர நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஆரம்பிச்சிட்டார். அதனால் நம்பில் ஒருவர். அதுக்கு முன்னால் ஒரு கட்டிய கோட்டையாக திமுக இருக்குது. இன்றைக்கி தாய்மார்களுக்கெல்லாம் ஏராளமாக நல உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கார், நல்ல காரியம் பண்ணியிருக்கார். தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டை இருக்க பிரான்ஸில் இருக்கார். இப்போது கோவாவில் இது துபாய் போனார். அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார். அதிமுகன்னு ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள். யாரையும் குறை சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா என்று வளர துடிக்கிறது. அருமை சகோதரர் திருமாவளவன் ஒரு நல்ல தலைவர், வைகோ, சீமான், கம்யூனிஸ்டுகள் அற்புதமான கட்சிகள், காங்கிரஸ், இவ்வளோ கட்சிகள் இருக்கு. நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி. இதுக்கிடையில் விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க, தப்பில்லை. இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள், என்ன கொள்கை வகுக்கப் போகிறீர்கள், மக்களிடத்து அதை எப்படி சேர்க்கப் போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களின் ஆதரவை பெருகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லாம் உங்கள் கையில் தான் இனிமேல் இருக்குது. யாரையும் நம்பி விட்டுறாதீங்க, நேரடியாக வாங்க. தலைவர் காமராஜ், அம்பேத்கர், பெரியாரை படியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள். நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேரறிஞர் அண்ணாவை படியுங்கள், டாக்டர் கலைஞரை படியுங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள். இதையும் சேர்த்து படியுங்க. மிகச்சிறந்த தலைவராக வரலாம். எல்லோர் சார்பிலும் நம்ம யாரும் கான்ட்ரவர்சியாக பேசலை. வந்துட்டார், நம்மில் சினிமா உலகை சார்ந்தவர். அவர் நல்ல சக்ஸஸ் ஆகணும். ஆனால் நல்ல அறிவாளித்தனமாக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தடவை திருநெல்வேலி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் நேரடியாக கொடுத்துருக்காரு. குட், நல்ல விஷயம். இப்போது ஒரு நல்ல குழு போட்டு சில குழுக்களை அமைச்சிக்கிட்டு இருக்கார், நல்ல விஷயம். மாணவர்களை 10th படித்த மாணவர்கள் +2 மாணவர்களாக தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் அடுத்து வருது. அது ஒரு நல்ல விஷயம். இப்படி சில திட்டங்கள் நல்லா தான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். இனிமேலும் அது சிறப்பாக இருந்து மக்களோடு வாருங்கள், மக்களுக்காக வாழுங்கள். இன்னொன்று நான் வாழ்த்துறேன், 200 கோடியே சம்பளம் சொல்கிறாங்க. இனி நான் படம் நடிக்க மாட்டேன், 2 படத்தோடு முடிச்சேன் என்றார். அப்போது 200 கோடியை திறந்துடுறார். அப்போ மக்களுக்காக இறங்கிட்டாருன்னு அர்த்தம். இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில், உதயநிதி ஸ்டாலின். இன்றைய மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டுருக்கார்.
ஆக அவருக்கு எப்படி போட்டி தரப்போகிறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியாக மக்களோடு பழகுங்கள், மக்களுக்காக வாழுங்கள். மதம் இதெல்லாம் வேணாம், நமக்கு எல்லா மக்களும் நம் மக்கள் என்று எம்ஜிஆரை வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு. இன்னும் நல்ல விஷயம், 24 போட்டி கிடையாதுன்ட்டார், 26. அப்போ பயிற்சி உங்கள் தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டுக்காரங்க மாதிரி பயிற்சி கொடுங்க. கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி வேணும் சார். அரசியலுக்கு வந்துட்டால் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம்தான் இருக்கிறது, மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த மேடையிலே வாழ்த்ததற்கு நான் பயன்படுத்தி கொண்டதற்காக ராயல் பாபுவும் என்னுடைய ஆதியும் நன்றி தெரிவித்து, வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க, வாழ்த்த அமர்ந்திருக்கிற நல்லோரே நீங்களும் வாழ்க, எல்லோரும் நெடுவூழி வாழ்க, வளம் பெற்று வாழ்க, நலம் பெற்று வாழ்க, பொருள் பெற்று வாழ்க, நல்ல புகழ் பெற்று வாழ்க. நன்றி, வணக்கம். இந்த படம் நினைவெல்லாம் நீடா மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆதிக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய வாழ்க்கை தர வேண்டும். நடித்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் வாழ வைக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கு வணக்கம். பிரஜின், கங்க்ராட்ஸ். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, சந்தோஷம். அண்ட் ஆதிராஜன்னா அவரோட கண்ணு உழைப்பு தெரியும். இந்த சாங் இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவரோட அலுவலகத்தில் பார்த்துருந்தேன். அவருடைய வெர்ஷன், எடிட்டிங் வெர்ஷன் அடுத்தடுத்து அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது இப்போ நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் எல்லாருக்கிட்டையும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. அண்ட் ஒட்டுமொத்த டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது படத்தை பார்க்குறப்போ. அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் சமீபத்தில் பார்த்த மேடைகளில் ஒரு பெரிய பட்ஜெட் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் எடுத்த படங்களில் நடித்த எல்லாரையும் மேடைக்கு கொண்டு வந்திருக்கிறதே பெரிய சிறப்பு. வாழ்த்துக்கள்ண்ணா. எல்லா படத்தில் நடித்த எல்லோரும் கூட்டு வந்திருக்கீங்க, அதுவே பெரிய ஒரு விஷயந்தான். வாழ்த்துக்கள்ண்ணா. அண்ட் இது மாதிரி இனி வரக்கூடிய எல்லா படங்களுக்கும் படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் சின்ன படங்கள் சீக்கிரம் ரீச் ஆகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் காதல் மன்னன் ஆர்வி உதயகுமார் சார் வந்து அந்த பலூன் சரிஞ்சது கூட தாங்க முடியாமல் சரி பண்ண சொன்னார். இன்னமும் காதல் மன்னனாக இருக்கார் எங்கள் அறிவுக்கண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த எப்போவுமே ஒரு படம் நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும். இந்த படத்தோட சக்ஸஸே வந்து இளையராஜா சார், இசைஞானியோட பேர் வந்தாலே ஆதிராஜ் சார், இந்த படம் வந்து ஒரு வெற்றியான படம் தான். ஹெலன் கெல்லர் அமெரிக்காவில் இருக்கிற ரொம்ப வயசான பர்சன். அவங்க வந்து பிறப்பிலேருந்து அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the most beautiful thing in the world cannot be touched or seen, it can be only felt. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ரொம்பவே நல்ல விஷயங்கள் என்னென்னா, அது வந்து நீங்கள் தொட முடியாது, நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் உணரலாம் உள்ளுக்குள்ளே. ஸோ நீங்கள் மியூசிக் அப்படி சொல்லணும்னா, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ லவ் கூட வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது, தொட முடியாது. அதே மாதிரி மியூசிக் கூட நீங்கள் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இந்த வேர்ல்டு இந்த படத்தில் இருக்குது. இசைஞானியோட மியூசிக் அண்ட் லவ். ஏன்னா இப்போ நிறைய லவ் ஸ்டோரி வரவே மாட்டேங்குது. ஆதிராஜ் சார், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து மீடியாவிலேருந்து சார்ந்தவங்க. ஸோ ப்ளீஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் இந்த படத்தை மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள். இவங்க ஜெயித்தாங்கன்னா நீங்கள் ஜெயித்த மாதிரி தான். அண்ட் இதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய நடிகர் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களோட டைரக்டரோட பெரிய பலமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஆர்வி உதயகுமார் சார், இஸ் அ லெஜெண்ட் டைரக்டர். அவங்க எல்லாம் நடித்ததுனால இந்த படத்துக்கு இன்னமும் நிறைய பலம் வந்து சேர்ந்துருக்குது. இதை விட இன்னும் பெரிய பலம் வந்து இந்த படத்தோட பிஆர்ஓ ஜான் சார், அவங்க தான் இங்கே என்னை இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார். நீங்கள் இருக்கிறதுனால இந்த படம் இன்னமும் பெரிய சிகரத்துக்கு டச் பண்ணணும்னு நம்புகிறேன். நன்றி. ஏவருக்கும் மாலை வணக்கம். I wishing all the very best to entire crew and cast, especially the director and producer. I hope this movie will become a big success. Thank you so much.
அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவிளையாடல் படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நடிகர் திலகம் பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டுக்கு டிஎஸ் பாலையா அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்ட பிறகு பாடாமலே கிளம்பிடுவார். அந்த மாதிரி நியாயமாக ஸ்நேகன்னு பேசின பிறகு நான் அடுத்து வந்து பேசாமல் கிளம்புறது தான் முறை. இருந்தாலும் நண்பர் ஆதிராஜனுக்காக அட்லீஸ்ட் 2 வார்த்தை வாழ்த்து பேசுறது தான் ஒரு இங்கீதன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை சிரமப்படுத்துகிறேன். அதுக்காக எல்லோரும் முதல்ல என்ன அவர் வாழ்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை மன்னிக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இதுக்கு மேலே பேசுறது. ஆனால் இந்த மேடை ஒரு வித்தியாசமான, நான் இதுவரையிலும் எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கேன். ஒரு வித்தியாசமான மேடை. எப்போவுமே இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து உண்மையும் இருக்கும், பொய்யும் கலந்துருக்கும். ஆனால் இங்கே வந்தவங்க ஏதோ பேச வந்து எல்லாருமே வந்து மனசில் இருக்கிறது வந்து யதார்த்தமாக ஒவ்வொருத்தரும் சொன்னது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமான்ற மாதிரி மனசார வந்து வாழ்த்து வந்திருக்காங்க. அதனால் ஏதோ பேச வந்து உண்மை பேசுகிறதுக்கு வந்து ரிஹர்சல் தேவையில்லை. அப்படி தான் இங்கே ஒவ்வொருத்தரும் உண்மையிலே உதயகுமாரும் சரி, பேரரசும் சரி, ஸ்னேகன் பேசுனது எல்லாமே அழகாக வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்து பட்டிமன்றமாக மாறி போச்சு. ஆகவே இந்த நான் இதை திரும்ப அது இதுன்னு சொல்லி சொல்கிறத விட முக்கியமாக ஆதிராஜன் எனக்கு ஆதி காலத்துலேருந்து தெரியும். அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம். அருமையான ஒரு நண்பர். அவர் வந்து உங்கள் இடத்துல இருந்து இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டராக இருக்காருன்னு சொன்னால், அவர் டைரக்டர் ஆகும்போது வேணுமுன்னா நீங்கள் ஐயோ நம்ம இடத்துல இருந்து போயிட்டேன்னு பொறாமப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே வந்த பிறகு நான் பார்க்குறது என்னென்னா, உண்மையான ஆதிராஜன் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து இருக்கிறப்போ ஒரு பொருளாதாரத்தில் வந்து நிம்மதியாக இருந்தார். ஆனால் இப்போ அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து டைரக்டர் ஆன பிறகு பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள். ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதனால் வந்து நான் பார்க்குறது என்னடன்னா, அவருடைய இது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்கள் ப்ரொடியூசருங்க. அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து மனசார நான் வந்து பாராட்டுறேன், நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி சினாமிகா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இளையராஜா சார் நேசித்து அந்த படம் பண்ணணும்னு சொல்லி. அதுதான். ஏன்னா இளையராஜா அவர் வந்து இன்றைக்கி வந்து பழசுன்னு நினச்சி அவர் யாராவது விட்டுட்டு இருந்தாங்கன்னா அது இல்லை. இன்றைக்கி இளையராஜானால தான் இன்றைக்கி தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு மரியாதை. உலகம் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு இசைமேதை இல்லைன்னு சொன்னோம்னா இன்றைக்கி நம்ம சினிமாவே செத்து போயிருக்கும், வந்திருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க போய் புது ப்ரொடியூசராக இருந்தாலும் போய் அன்றைக்கி எப்படியோ அவரை டைமை வந்து எடுத்து இந்த பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காருன்னா டெஃபினட்டாக அது அருமையாக வந்திருக்கு படம். அப்புறம் சக்ஸஸ் வந்து அதுக்கே மெயின் வந்து இப்போ அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது டிஸ்ட்ரிபியூட்டர். அது கரெக்டாக தர்மராஜ் வந்து ஒரு அனுபவம் உள்ள ஆள். ஆல்ரெடி 30-35 வருஷமாக சினிமாவில் இருக்கார். அதனால் நிச்சயமாக அவர் எடுக்க வேண்டியது நல்ல, இப்போ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எப்படி மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த தியேட்டரில் எந்த ஷோ போடணுன்றது தான் ரொம்ப முக்கியம். தயவுசெய்து மல்டிப்ளெக்ஸ் தவிர வேறு எந்த தியேட்டர்லையுமே வந்து ஒரு சிங்கிள் ஷோ மட்டும் போடாதீங்க. ஏன்னா அது வந்து சினிமானுடைய இதுவே வந்து பாதிக்குது. அது காரணம் என்னென்னா, நம்ம மேட்னி ஷோன்னு சொல்லி பார்க்க போகிறதுக்குள்ளே ஈவினிங் ஷோ ஆக்குறாங்க, ஈவினிங் ஷோன்னு ஃபேமிலியோடு போகிறதுக்குள்ளே நைட் ஷோ ஆக்குறாங்க. ஸோ இப்போ தியேட்டருக்காரங்க யாரையும் கேட்குறதே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மாற்றிக்கிறாங்க, போகிறாங்க. அதனால் வெளியூரில் எந்த தியேட்டராக இருந்தாலும் சிங்கிள் ஷோ கொடுக்காம மல்டிப்ளெக்ஸ் ஓகே, மல்டிப்ளெக்ஸுக்கு சிங்கிள் ஷோ இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை. அதனால் தயவுசெய்து தர்மராஜுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு யோசனை, அந்த ஒரு யோசனை மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். மற்ற விஷயத்தில் வந்து நிச்சயம் ஆதிராஜன் வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும். ஏன்னா சினிமா வந்து ஒரு நல்ல சினிமா தான் எடுத்திருக்காரு. ஏன்னா அதிகம் பேச விரும்பல, எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் பேசியாச்சு. அதனால் நான் பேசுகிறத நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு, டெக்னீஷியன்ஸ் உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து மியூசிக் இல்லாமல் பார்த்தேன், வெறும் டைலாகோட. அப்போ பிரசன்ட் வந்து தாடி இல்லாமல் இருந்தார், நல்லா இருந்தார் அப்போ பார்க்கும்போது. ஆனால் இப்போ வந்து அதை விட நல்லா இருக்கார். அதான் சொல்ல வரேன். நீங்கள் அதுக்குள்ளே என்ன சொல்ல வரேன்னு நினைச்சேன். இப்போ அதை விட நல்லா இருக்கு. ஏன்னா இப்போது மாடர்ன் ஸ்டைல் வந்து இப்போ வந்து தாடி இருந்தால் தான் ஒரு ஆம்பளையாகவே நினைக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மரியாதை இல்லை. அந்த மாதிரி இருக்குது. பிரஜன் வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி இந்த பொண்ணுடைய ஃப்யூச்சர் வந்து அருமையான ஃப்யூச்சராக இருக்கும். எனக்கு சில நேரத்தில் அந்த சில க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணி பார்க்கும்போது மினி ஐஸ்வர்யா ராய் பார்த்த மாதிரி இருந்தது.
ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி சினாமிக்கா அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ஜெயிக்கணும் இந்த படத்தை பொறுத்தவரையிலும். அதோட ஆதிராஜனை நிச்சயமாக மனசார ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த நினைவெல்லாம் நீயடா படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது, ஆனால் லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த படம் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய ப்ரெக்னென்சி டைம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். முக்கியமாக சொல்லணுன்னா டெலிவரிக்கு 3 நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வந்து அங்கே சவுண்டாக மைக்கில் வந்து ஆக்ஷன்னு சொல்லும்போது என் பையன் வயிற்றில் கிக் பண்ணுவான். எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது. தேங்க்யூ. பத்திரிகையாளர் நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, எத்தனையோ நடிகைகள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் நடிச்சிருக்காங்க, ஆனால் 10 மாதம் முடிஞ்சு 3 நாள் டெலிவரி வச்சுட்டு நடித்த ஒரே நடிகை நீங்கள் தான், கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி உண்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே. இந்த படத்தில் எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார், முக்கியமாக ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவங்களுடைய படம் அவங்களுடைய கதை வந்து ஒரு கருதான். ஒவ்வொரு படமும் நல்லபடியாக வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் பேரு காலம்தான். எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா, நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சினிமோட்டோகிராஃபர், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோ சாரை பற்றி சொல்லணும். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சவர். இப்போ ஹீரோவாக நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும். அவர் சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்லை. நன்றி பிரஜின் சார் அவர்களே. 2 கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. 2 பேர் கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ். அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வேறு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய சினிமா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நினைவெல்லாம் நீயடா படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப வெயிட்க்கு அப்புறம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது வந்து எனக்கு 3வது படம். அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அண்ட் பள்ளிக்காதல் சார் சொன்ன மாதிரி பள்ளிக்காதல் அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி சார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு படத்தை. அதில் நான் ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. எல்லாருமே இந்த பாடல் பார்த்து ரசித்ததுக்கு நன்றி. படத்தையும் பார்த்து ரசிங்க. அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க சீஃப் கெஸ்ட் விஐபிக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இவங்க முன்னாடி உட்காந்துருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2013 ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன சின்ன கதைகள், படங்கள், சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். 2021 ஆதிராஜன் சார் கூப்பிட்டு, அப்பா ஒரு ஹீரோ ரோல் இருக்குது, சின்ன வயசு ஹீரோ, ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன், வீட்டுக்கு கிளம்பிட்டேன். திருப்பியும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, பா வாங்க வா அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு கூப்பிட்றான்னு பார்த்தா, தம்பி நீ தான்ப்பா சின்ன வயசு ஹீரோ, உனக்கு 2 சாங் இருக்குது அப்படின்னாங்க. நான் 2013 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சின்ன சின்ன படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படம் இப்போ இந்த இதை பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார், ஆதிராஜன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இப்போ ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ராஜா சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். வணக்கம். முதல்ல கொஞ்சம் தாமதம் வணக்கம் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு பரபரப்பான சொல்லாயிடுச்சு.
எல்லாம் பொறுமையாக வந்து சாங்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட மானசீக குருநாதர் திரு கேஆர்எஸ் அவர்கள், கே ராஜன் அவர்கள், இண்டஸ்ட்ரியில் இருக்க உதயகுமார் சார், ஜாம்பான்லாம் மொத்தமாக வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நேரம் கம்மியாக இருக்கனால அதிகமாக பேச விரும்பல. இந்த படத்தில் முதல் முறை இசைஞானி இளையராஜாஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். 4வது படம் இது. ஸோ இசைஞானி அணுகிறதே ரொம்ப கடினம்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ ஈஸியாக அவரோட ஒர்க் பண்ண முடியாது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னோட வந்து ரொம்ப இணைந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக என்னோட ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ராஜா சார். 5 சாங் போட்டு கொடுத்துருக்காங்க. 5மே அற்புதமான பாடல்கள். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஒரு மதுரையில் நடந்த ஒரு இந்த நண்பரோட லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் அந்த காதலுக்கு இதை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 70% உண்மை சம்பவம், 30% மட்டும் கற்பனை கலந்துருக்கோம். ஸோ எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் காதல்னு ஒரு அத்தியாயத்தை கடந்து தான் வந்திருப்போம். எல்லாரோட நினைவுகளும் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மறக்க முடியாத விஷயம் வந்து முதல் காதல். ஸோ அந்த முதல் காதலை வச்சு தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். என்னோடய டெக்னீஷியன் டீம், பர்டிகுலர் என்னோடய கேமராமேன் ராஜா பட்டாச்சார்ஜி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நினச்சபடி அந்த படத்தை எடுக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு உறுதுணை அந்த தயாரிப்பாளர் ராயல் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மகிழ்ச்சியில் அதிகம் பேச முடியல. அனைவருக்கும் மிக்க நன்றி. வந்திருக்கும் விஐபி அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என் சிறந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு தான் சொல்லுவேன். என்னோடய ஆசையும் நிறைவேறது இந்த மூவியில் தான். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னால் நான் ராஜேஷோட மியூசிக்கை தான் சொல்லுவேன். அவரோட இசை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய காதல் இருக்குது. அவரோட சாங்ஸை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். அவரோட இசை இல்லாமல் கேட்காம நான் இருந்ததே இல்லை. அவரோட சாங்ஸ் கேட்காம ஒரு நாள் கூட எனக்கு போனதே இல்லை. அவரோட மூவியில் நான் ஃபஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன்றதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரியலி ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தினேஷ் டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் தீனா டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஸ்னேகன் சார், பழனி பாரதி சார் எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. கொரியோகிராஃப் வந்து தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருப்பார். தீனா மாஸ்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. 5 சாங்ஸ் வந்து ராஜா சார் இந்த மூவியில் கொடுத்துருக்குறா. அவ்வளோ சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த மூவியை வந்து தேட்டரில் வந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லவ் வந்து இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஆதிராஜன் சார் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். ரொம்பவே நல்லாயிருக்கும். மனுஷன் அது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் என்னை மலர நடிக்க வச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த மூவி நீங்கள் எல்லாம் வந்து வெற்றி படமாக உங்களால் தான், ஆடியன்ஸ் கிட்ட தான், உங்ககிட்ட தான் இருக்குது. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. நான் மேடையில் ஏறி பேசினதில்லை. நான் சங்கத்தில் பேசியிருக்கேன். ஒரு சில சின்ன சின்ன மீட்டிங் நான் போயிருக்கேன். பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த மாலை பொழுதில் அருமையான ஒரு கூட்டத்தில் நான் வந்து இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த முதலில் தயாரிப்பாளர் ராயல் பாபு மற்றும் ஆதிராஜன் சார் அவர்களுக்கு நன்றி. மேலும் மூத்த எனது குருவாக உதயகுமார் சார் வந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ் பாயாக இருந்திருக்கேன். அவங்க முன்னாடி பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த படம் வெற்றி பெற நான் உழைப்பேன். அனைவருக்கும் நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து சாதனையாளர்களுக்கும் மற்றும் பத்திரிகை, மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காதலுக்கு தனி இலக்கணம் வகுத்த கேஆர் சார் இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. நமது சமூக வலைதள சாம்ராட் ஐயா கே ராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார் போன்ற மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் வாழ்த்த வந்திருக்கிறார்கள். இயக்குனர் ஆதிராஜன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் பத்திரிகையாளராக இருக்கும்போது இருந்து எனக்கு நல்ல பழக்கம். முயற்சி திருவினையாக்கும் என்ற வார்த்தைக்கு எனக்கு தெரிந்து ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர். இப்பொழுது அவர் காதலை தொட்டிருக்கிறார். காதல் உலகத்தில் எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டு விட்ட வேதம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு அற்புதமான காதலை தொட்டிருக்கிறார். என்னுடைய அன்பு நண்பர் சினேகன் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர், என்னுடைய அன்பு சகோதரர்.
அவர் நானும் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது காதலை பற்றி 2 வரிங்கன்னு சொல்லுங்கள் சினேகன்னு சொன்னேன். அவர் 2 வரி தான் சொன்னார். காதல் அது நம்மளை என்ன வேணால் செய்யும், அதை நாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னார். 2 வரியில் அற்புதமான வரிகள். இது அவர் என்கிட்ட சொல்லி 10 வருஷம் ஆகுது, சரியா? மறக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காதலை நண்பர் ஆதிராஜன் தொட்டிருக்கிறார். மிகவும் அற்புதமான படப்பிடிப்பு. நாம் பார்த்த இந்த சாங்ஸ், மேஸ்ட்ரோ இளையராஜா அவருடைய சாங்ஸ், அதை படமாக்கியிருக்கும் விதங்கள் ரொம்ப எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி படத்திற்கான அறிகுறியை கொடுக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். இந்த படத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து நடிகர்களும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த நட்சத்திரங்களாக வளர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர், ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். ஏன்னா இப்போ எல்லோரும் மோத்து நல்ல டென்ஷன் தெரியுது, ஏன்டா சீக்கிரம் பிடிச்சி அனுப்புங்கடா. ஏன்னா நான் எதுவும் பெருசாக சொல்ல வரல, இல்லைனாலும் பெருசாக பேசுகிற ஆள் கிடையாது. மேடையில் வந்திருக்கிற கேஆர் சார், ராஜன் சார் கிளம்பிட்டார். மிச்சம் ஸ்நேகன், அப்புறம் யார் பேரர் சார், உதயகுமார் சார், இப்போ இந்த படத்தை பிரஜன் நிச்சயமாக ரொம்ப நாளாக போராடின்னு இருக்கார் நம்ம ஆதிராஜன். இந்த படம் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பார்க்கணுன்ட்டு மனசார வாழ்த்துறதுக்காக தான் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம். டெஃபினட்டாக அந்த டேலண்ட் உள்ள ஆளு தான் ஆதிராஜன். இன்றைக்கி சினிமா வந்து இன்றைக்கினால இப்போ கொஞ்சம் காலமாகவே இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ரொம்ப வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அது டாப் 5 டைரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், எல்லாமே கார்பரேட் கம்பெனியோட டைப்போ இல்லை அவங்களுக்கு தான் டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்படி பிரஜன் மாதிரி இன்றைக்கி வர்ற இன்றைக்கி பெரிய டாப்பில் இருக்கிற 5 ஹீரோஸ் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், இல்லை ஒரு டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே எங்களை மாதிரி இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸு ஒவ்வொருத்தரும் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு மீட் பண்ண கூட முடியாது எங்களால். அதான் இன்றைக்கி இருக்கிற இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸோட நம்ம. இல்லைன்னா என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்ன விஜய் டிவி டைப் இருக்கா, ஹாட் ஸ்டாரா, அமேசான் டைப் இருக்கான்னு. இதுக்கு நான் எங்கே போய் டைப், இவ்வளோ வருஷம் சினிமா இருந்து எங்களுக்கு இதுக்கு மேலே எங்கே போய் அட்ரஸ் காட்டுறது? எங்கள் நிலைமை இப்படி இருக்கும்போது இந்த படத்தை நம்பி இவ்வளோ தூரமாக எடுத்திருக்க இந்த ப்ரொடியூசருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி படமாக கொடுத்து பிரஜனெல்லாம் இந்த படத்தில் பெரிய வெற்றியானா நிச்சயமாக அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த படங்கள்லாம் பண்ணி அந்த ப்ரொடியூசரை ஹாப்பியாக வச்சுக்கோன்ட்டு விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான படம். ஒரு 3 வருஷமாக ஆதிராஜன் சார் போராடி டீமை ஒர்க் பண்ணி, மெயினாக பாபு சார், லேக்கா தேட்டர்ஸ் பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா டைரெக்டாக ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு தாண்டி கேஆர் சார் சொன்ன மாதிரி, நம்ம எஸ்னே சார் சொன்ன மாதிரி பேனாவை நம்பி வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஆதிராஜன் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ப்ரெஷ் ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி மெயினாக ஃபர்ஸ்ட் லவ் நெவர் எண்ட்ஸ், முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதிகமாக சமயம் எடுத்துக்கல, ஏன்னா கடைசியாக என்ன தள்ளி விட்டாங்க லாஸ்ட்டில், வேறு வழி இல்லை, பேசி ஆகணும். குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து நினைவுகளாக இருக்கும். நம்ம ஸ்கூல் போவோம், அம்மாவும் நினைவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறா, இல்லை பொம்மை வாங்கி கொடுப்பார நினைவுகள் இருக்கும். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது எல்லாம் அம்மாவோட அரவணைப்பில் இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம், ஒரு நண்பன், அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி. ஸோ நினைவெல்லாம் நீடா நினைவு நினைக்கும்போது நினைவுகள் மட்டும்தான். ஸோ என்ன சார்ந்த நினைவுகள் அனைத்தும் பார்த்து என்னோட மனைவி மட்டும்தான். இந்த February 14 வந்துச்சுன்னா என்னோடக்கு நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 16 வருஷம் ஆக போகுது. எனக்கு 2 ட்வின் பொண்ணுங்க, ஒன்று பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க. சின்ன திரையிலேருந்து நான் சினிமாவில் வர வரைக்கும் நீ வந்து சினிமா பண்ணு, சின்ன ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டது போதும். ஸோ என்னை ரொம்ப ஊக்குவிச்சதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தாண்டி என் மனைவி மட்டும்தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றியும் பின்னாடி ஒரு மனைவி, ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க. அது எனக்கு எல்லாம் அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டாகவும் சேர்ந்த மனைவி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது தான், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வரணும், வீடு வாங்கணும். ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பல தடவை அவங்க தனியாக ஸ்கேனுக்கு போயிருக்காங்க. அப்போ நான் டாக்டருக்கு போய் அசிங்கமாக திட்டிருக்காங்க.
நீ எல்லாம் ஹஸ்பண்டை தனியாக விட்டு வந்திருக்க ஒரு ஸ்கேனுக்கு. எல்லாருக்கும் இருக்குல்ல, ஒரு மனைவி ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தங்கை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ தனிப்பட்ட லவ் பண்ணி எல்லாருமே தனியாக வீடு எடுத்து வாழும்போது படத்தில் வர மாதிரி கதைகள் இருக்கும் நிச்சயமாக. ஸோ அது ஒரு நினைவுகளாக எங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ 2 ட்வின்ஸ் பிறக்கணுன்ற ரெண்டு பேருமே வேண்டினது தான். நான் வேண்டாத பாபா கோவில் கிடையாது. நான் சிவன் பக்தன். கனவுகள் அவங்களுக்கு வந்து எல்லாமே ரெட்டையாக வரும். எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். அது ரொம்ப வெயிட் பண்ணி கடவுள் கொடுத்தானா பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு 2 குழந்தை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு நினைவுகள் ஸோ வாழ்க்கையில். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த டைட்டில் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு நினைவுகளாக இருக்கும்போது ஆதிராஜன் சார் பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் நடித்த படங்களில் எல்லா ஹீரோஸ்க்குமே படத்தில் அந்த எல்லா ஃப்ரேமும் அழகாக காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்து ஆதிராஜன் சார் செதுக்கியிருக்காரு. ஒரு காஸ்டியூம் ஆகட்டும், ஒரு டயலாக் ஆகட்டும், எங்கெங்கே நடிக்க வேணாம்னு சொல்லுவார், எங்கெங்கே நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ராஜா பட்டாச்சாரியா சார் கேமராமேன் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க. எப்போவுமே வந்து பெண்கள் ஆண்களை வர்ணித்து பார்ப்பாங்க, ஒரு ஆணை வர்ணிச்சு எனக்கு தெரியல. நான் ரொம்ப என்ன அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். இந்த மேடையே அவரோட இடத்துல எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு. நீங்களே இங்கேயே ஆடியோ லான்ச் வச்சுக்கன்னு. இப்போ என்ன அவங்களோட பொண்ணு இறந்ததால் நாங்கள் பண்ண முடியாமல் சூழ்நிலை ஆகிப்போச்சு. இங்கே வைக்க அவர் இருந்திருப்பார் இந்த மேடையில், இப்போ இல்லை. அதுதான் மக்களுக்கு தெரியாது. நல்லபடியாக பண்ணதுக்கு அழகு நன்றி. பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை வந்து எல்லோரும் தேட்டரில் போய் படம் பார்க்கணும். எங்களை எப்படியாச்சும் மேலே கொண்டு வரணும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருப்போம்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.